எங்கட கழிவாற்றல் தொகுதியில இப்ப நான் ஆரம்பிக்க போறது கழிவாற்றல் தொகுதி தானே. கழிவாற்றல் தொகுதியில நாங்க 2 விஷயங்களை மேற்கொள்றோம். சரியா? அந்த 2 விஷயங்களை பத்தி நாங்க டீப்பா தெரிஞ்சு கொண்டுட்டு தான் நாங்க கழிவாற்றல் தொகுதியோட கட்டமைப்புக்கே நாங்க வரப்போறோம். என்னன்னு சொன்னால், ஒன்று நாங்க சொல்லுவோம் பிரசாரண சீராக்கல், பிரசாரண சீராக்கல். 2வது நாங்க சொல்லுவோம் கழிவகற்றல். சரியா? பிரசாரண சீராக்கல்னு சொன்னா நாங்க சொல்றோம் வந்து ஒஸ்மோ ரெகுலேஷன், ஒஸ்மோ ரெகுலேஷன். கழிவாற்றல்னு சொன்னால் எக்ஸ்கிரீஷன், எக்ஸ்கிரீஷன். சரியா? பிரசாரண சீராக்கல், கழிவாற்றல். அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது பிரசாரண சீராக்கல்ன்றா என்ன, அடுத்தது கழிவாற்றல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். 2 விஷயங்களை, 2 விஷயங்கள் 2யும் தனித்தனியா விளங்கப்படுத்திட்டு வரேன். ரைட். முதலாவது பார்ப்போம் பிரசாரண சீராக்கல்னு சொன்னா என்னன்னு சொல்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு புறவும் தான் இப்பயும் தான். எப்ப சரி ஒரு இடத்துல இந்த பிரசாரணம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த பிரசாரண சீராக்கல், பிரசாரண அமுக்கம் அப்படி வரும். சரியா? பிரசாரண சமநிலை, பிரசாரண சீராக்கல், பிரசாரண சமநிலை, பிரசாரண அமுக்கம், எங்க சரி பிரசாரணன்ற அந்த வேர்ட் வந்தாலும் நீங்க வச்சுக்கோங்க, நீரை பத்தியும் அயனை பத்தியும் சொல்ல வருதுன்னு சொல்லி. அயன்டா கரையங்களை, நீரையும் கரையங்களையும் பத்தி கதைக்குது அப்படின்னு எடுத்தா சரி. ரைட்டா? அப்ப பிரசாரண சீராக்கல்டா என்னப்ப? நீரையும் அயன்களையும் சமநிலையில வச்சுக்கொள்றது. அதான் பிரசாரண சீராக்கல். பிரசாரண அமுக்கம்டா என்ன? நீர் கரையங்கள் காரணமாக ஏற்படுத்தப்படுற ஏதோ ஒரு விஷயம் அமுக்கம். பிரசாரண சமநிலைன்ற என்ன? நீர் அயன்களை சமநிலையில வச்சுக்கொள்றது. சரிதானே? எப்ப சில இடத்துல பிரசாரணன்னு சொல்லி அந்த வேர்ட் வருதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு, நீரும் அயன்களும் சம்பந்தப்பட்டன்னு எடுத்தா சரி. நீரும் கரையங்களோட ஏதோ ஒரு அந்த பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டா சரி. பிரசாரம்ன்றது மென்ஷன் பண்ண வருது, நீரும் கரையங்களை பத்தி எடுத்தா சரி. சரியா? இப்ப பாருங்க பிரசாரண சீராக்கல். பிரசாரண சீராக்கல்ன்றது வந்து எங்கட உடம்புள்ளுக்கு நீரினதும் அயன்களினதும் அளவை நாங்க சரியான மட்டத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்படி சரியான மட்டத்துல வச்சுக்கொள்றது நாங்க சொல்றது வந்து பிரசாரண சீராக்கல் சொல்லி. சரிதானே? பாருங்க. சரியா? நீரினதும் கரையங்களுடையும் அளவை வந்து நான் எப்படி போட்டேன்னா, நீருடையும் அயன்கள் அல்லது கரையங்களை கரையங்கள்னு போட்டேன். அயனிடமா கரையம் எடுக்கிறேன் நான். நீரிடையும் நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கரையங்களையும் நாங்க சமநிலையில வைத்துக் கொள்றதுக்கு தான் நான் சொல்றேன் வந்து சமநிலையில வைத்துக் கொள்றது. சமநிலையில வச்சுக்கொள்றதுக்கு அல்லது சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் சொல்றேன் வந்து பிரசாரண சீராக்கல். சமநிலைக்கு கொண்டு வர. அதுல பேலன்ஸ் உடைஞ்சுன்னு சொன்னா திரும்ப அது சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் சொல்றேன் வந்து பிரசாரண சீராக்கல். சரியா? பிரசாரண சீராக்கல். இப்ப நாங்க பார்ப்போம் பிரசாரண சீராக்கல் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? முதலாவது விஷயம் என்னடா? இதுதான் விளக்கம். முதலாவது விளக்கம் என்னென்றால், ஒரு களம் இருந்தன்னு வைங்களேன். சரியா? ஒரு களம் ஒன்று இருந்தா, அந்த களத்துள்ளுக்கு நாங்க சொல்லுவோமே, கரையங்கள் அளவு கூடன்னு சொல்லி. அந்த களத்துள்ளுக்கு கரையங்கள் அளவு கூடண்டா, சும்மா யோசிச்சு பாருங்க. கரையங்கள் அளவு கூடன்னு சொன்னா, அந்த களத்துல நீரழுத்தம்ன்றது குறையும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாங்க யூனிட் 4ல படிச்சோம் தானே. கரையங்கள் அளவு கூடக்குள்ள நீரழுத்தம் குறையுறன்னு சொல்லி. நீரழுத்தம் குறைஞ்சா, அந்த களத்துள்ளுக்கு நீர் போகுமே. அந்த களத்துள்ளுக்கு நீர் போகும். நீரழுத்தம் குறைஞ்சன்னு சொன்னா, கரையங்கள் அளவு அதிகரித்து நீரழுத்தம் குறைஞ்சன்னு சொன்னா, களத்தினுள்ளே நீர் செல்லும். அப்படித்தானே? களத்தினுள்ள நீர் போகும். அப்ப கரையங்கள் அளவு அதிகரிச்சு கொண்டே போனா நீரழுத்தம் குறைஞ்சு கொண்டே இருக்கும், களத்துள்ளுக்கு நீர் போயிட்டு கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டு கொண்டே இருந்தான்னு சொன்னா களம் வீங்கி வெடிக்கலுமே.
கலம் வீங்கி வெடிக்கலாம். பாருங்க. கரையங்கள் அளவை நாங்க என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ண வேண்டியது. கரையங்கள் அளவு நீரழுத்தத்தை குறைக்கும். நீரழுத்தத்தை குறைச்சி நீரை களத்துளுக்கு எடுக்கும். களத்துளுக்கு எடுத்தா அப்படி எடுக்கப்பட்டு கொண்டே இருந்தா சொன்னா களம் ஒரு கட்டத்துக்கு வீங்கி வெடிக்கிறதுக்கு, வெடிச்சு சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த களத்துல முதலொரு சிதைவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு, அளவுக்கு அதிகமா நீர் போனோம்னு சொன்னா கரையங்கள் அளவை நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது. இந்த கரையங்கள் அளவு தான் நீர் போற திசையை தீர்மானிக்குது. சரியா? கரையங்கள் அளவு நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது. அதே நேரம் நீர் அதிக அளவு போனா வெடிக்கிறதும் பாருங்க. அப்ப நீர் அளவு நாங்க கட்டுப்பாட்டுல, கரையங்கள் அளவு கட்டுப்பாட்டுல வச்சு அதால நீர் அளவை நாங்க கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டியது. அதே மாதிரிதான் இப்படி ஒரு நடக்கும் மேலும் வந்து பாருங்க. இதே நேரத்துல இப்படி யோசிக்குவோம், ஒரு களம் ஒண்டிக்குதுன்னு சொல்லி ஏட்டா அந்த களத்துள்ளுக்கு கரையங்கள் அளவு குறைஞ்சன்னு வைங்களே. சரியா? கரையங்கள் அளவு குறைஞ்சன்னு சொல்லி, கரையங்கள் அளவு குறைஞ்சா நீரழுத்தம் கூடும். களத்துள்ளுக்கு நீரழுத்தம் கூடும். அப்படி கூடினா இப்ப களத்தை விட்டு நீர் வெளியேறுமே. களத்தை விட்டு நீர் வெளியேறுமே. களத்துல நீரழுத்தம் கூடினண்டா வெளியுள்ளத்தை விட களத்துள்ளுக்கு நீரழுத்தம் கூடினா களத்துல இருக்கிற நீரெல்லாம் இப்ப வெளியாக ஆரம்பிக்கும். சரியா? இப்ப களத்தை விட்டு நீர் வெளியேறும். போட்டேன் நான் இப்படி. களத்தை விட்டு நீர் வெளியேறும். களத்தை விட்டு நீர் வெளியேறும். அப்படி வெளியேறிக்கொண்டே இருந்தேன்னு சொன்னா களம் சுருங்கி செத்து போகும். இல்லையா? அளவுக்கு அதிகமா நீர் வெளியேறணும்னு சொன்னா களத்துக்கு நீர் வேணுமே. அளவுக்கு அதிகமா நீர் வெளியேறணும்னு சொன்னா நடக்கும். களம் சுருங்கி செத்து போகும். சரியா? களம் சுருங்கி இறக்கலாம். சரியா? பாருங்க அப்ப கரையங்கள் அளவு அப்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய நோக்கத்தை பாருங்க. கரையங்கள் அளவு களங்களுள்ளு கூட கொள்ள நீரழுத்தம் குறைஞ்சி களங்களுளுக்கு நீர் போய் களம் வீங்கி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கரையங்கள் அளவு குறைஞ்சாலும் நீரழுத்தம் கூடி களத்தை விட்டு நீர் வெளியேறி களம் சுருங்கி செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பேலன்ஸ் வச்சுக்கொள்ளணுமா இல்லையா? நீர்டளவையும் கரையங்கள் அளவையும் பேலன்ஸ்ல வைக்கணுமா இல்லையா? கரையங்கள் அளவு பேலன்ஸ்ல வச்சா தான் நீர்டளவும் பேலன்ஸ்ல வைக்கும். சரியா? இன்னும் விளங்கப்படுத்துறேன். இன்னொன்று என்னண்டா, எங்கட களங்கள் இப்படி காணப்படக்குள்ள, சரியா? களங்கள் இப்படி காணப்படக்குள்ள இதெல்லாம் விளக்க குறிப்புகளை போட்டுக்கொள்ளுமா? சரியா? களங்கள் இப்படி காணப்படக்குள்ள அந்த களங்களுக்கு இடையால என்ன போகலாம்? குருதி கலன்கள் போகலாம். குருதி மயிர்கலன்கள் இப்படி போகலாம். கலங்களுக்கு இடையில குருதி மயிர்கலன்கள் இப்படி போகலாம். அதே மாதிரி களங்களுக்கு இடையில இப்படி நிணநீர் கலன்கள், நிணநீர் சிறிய நிணநீர் கலன்கள், சிறிய நிணநீர் கலன்கள் இப்படி காணப்படலாம். காணப்படலாம் தானே? இடா காணப்படலாம். அதே மாதிரி இப்ப களங்களை சூழ காணப்படுற அந்த திரவத்துக்கு நாங்க சொல்ற வந்து சிற்றடவெளி பாய். களங்களை சூழ சிற்றடவெளி பாய் அப்படின்றது காணப்படும். டொட் 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 வைக்கிறேன்.